வணக்கம் netkings viewers. நெட்வொர்க்கிங் பேசிக்ஸ் டு அட்வான்ஸ் அப்படின்ற கான்செப்டில் நம்ம நெட்வொர்க்கிங் பற்றி பார்த்துட்டு வரோம். அதை தொடர்ந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெட்வொர்க்கிங் டைப்ஸ், நெட்வொர்க்கிங் டிவைசஸ், அப்புறம் அந்த நெட்வொர்க்கிங்கில் யூஸ் பண்ணுற கேபிள்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூஸஸ் நெட்வொர்க்கிங்லேயோ இல்லை வேறு ஏதாவது டொமைனில் அப்படி டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். அங்கே உங்களோட இஷ்யூ போஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கான சொல்யூஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போது நெட்வொர்க்கிங் டைப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. லேன், WLAN, WAN, CAN, PAN அப்படின்னு நிறைய டைப்ஸ் இருக்குது. பட் ஆனால் இந்த வீடியோவில் ஒரு 3 முக்கியமான டைப்ஸ் மட்டும் நான் சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா இது ஒரு ஆர்கனைசேஷனில் கட்டாயமாக நம்ம கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க நெட்வொர்க்கிங் டைப்ஸ். ஸோ அதனால் நான் இதை மட்டும் பற்றி சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு எடுத்துட்டிங்கன்னா லோக்கல் ஏரியா நெட்வொர்க் லேன். இது நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் ஒரு 2 கம்ப்யூட்டரை ஒரு லேன் கேபிள் யூஸ் பண்ணி RJ45 கேபிள் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுவே ஒரு லேன் மாதிரி தான். ஸோ லேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணுறது தான் லேன். இதில் வந்துட்டு நெட்வொர்க்கிங் டிவைசஸ் பார்த்துட்டிங்கன்னா ஸ்விட்ச் அப்படின்ற ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணுவாங்க. முன்னாடி வந்து ஹப்பு, பிரிட்ஜு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாங்க. அதெல்லாம் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. இப்போ கரண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஸ்விட்ச்சு தான். ஸ்விட்சில் பார்த்துட்டிங்கன்னா லேயர் 2 ஸ்விட்ச், லேயர் 3 ஸ்விட்ச் அப்படின்னு 2 இருக்குது. அதோட டிஃப்ரென்ஸ் வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதில் யூஸ் பண்ணுற கேபிள்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோன்னா கோஆக்சியல் கேபிள், ட்விஸ்டட் பேர் கேபிள்ஸ். பட் ஆனால் கோஆக்சியல் கேபிள் வந்து அதுவும் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. லேனில் இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. ட்விஸ்டட் பேர் கேபிள் தான் இப்போதைக்கு நம்ம கரண்ட்டாக இன்னும் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ லேன் பார்த்துட்டிங்கன்னா அதோட எக்ஸாம்பிள் பார்த்துட்டோன்னா ஸ்கூல், காலேஜஸ், சின்ன ஆர்கனைசேஷன் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் வந்து லேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு டயக்ராம் மாதிரி காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து ஒரு லேனோட எக்ஸாம்பிள். ஒரு சுவிட்ச் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு 3 கம்ப்யூட்டர், அப்புறம் ஒரு சர்வர் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஒரு லேனுக்கான எக்ஸாம்பிள். நம்ம கேபிள்ஸ் வச்சு கனெக்ட் பண்ணுறது எல்லாமே வந்து லேன் தான். ஒரு சிங்கிள் நெட்வொர்க்குன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெட்வொர்க் 1 மட்டும்தான் அதில் ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து ஒரு லேனுக்கான எக்ஸாம்பிள். ஓகே, இப்போது லேயர் 2, லேயர் 3 அதுக்கான டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா லேயர் 2 ஸ்விட்ச் அப்படிங்கிறது ஒன்லி டேட்டா லிங்க் லேயரில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். லேயர் 3ன்றது நெட்வொர்க் லேயரில் ஒர்க் ஆகும். இது வந்து லேயர் 2 என்ன பண்ணும் அப்படின்னா இப்போது இங்கே கனெக்ட் ஆகிருக்கு இல்லையா மிஷின்ஸு, இந்த மிஷின்ஸோட மேக் அட்ரஸை மட்டும் வச்சு தான் இது வந்து டேட்டா ட்ரான்ஸ்மிட் பண்ணும். இப்போது இந்த பிசி வந்து இந்த பிசிக்கு மேக் அனுப்புதுன்னா அதோட மேக்கை வச்சு தான் வந்து டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஐபி வச்சு இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான டிவைஸ் இது கிடையாது லேயர் 2 ஸ்விட்ச்சு. பட் ஆனால் L3 ஸ்விட்ச் என்ன பண்ணும் அப்படின்னா ஐபி அட்ரஸை வச்சு பேக்கெட்டை ரூட் பண்ணிவிடும். முக்கியமான லேயர் 3யோட ஒர்க் என்னென்னா ரூட்டிங். அதில் நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து மேக் அட்ரஸ் மட்டும்தான். இதில் வந்து மேக் டேபிள் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கோம். அதை வச்சு தான் அந்த டேபிளில் தான் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ லேயர் 3 ஸ்விட்சை பார்த்துட்டிங்கன்னா லேயர் 2, லேயர் 3 ரெண்டுலேயுமே ஒர்க் ஆகும். ஸோ வந்து கம்யூனிகேட் வந்து ஒரு நெட்வொர்க்கில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து நெட்வொர்க்கை வந்து நான் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படின்றது நீங்கள் கேட்கலாம். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஐபி கால்குலேஷன், சப்நெட்டு இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்ம வந்து தொடர்ந்து அந்த வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் இப்போதைக்கு ஜஸ்ட் வந்து நெட்வொர்க் 1, நெட்வொர்க் 2ன்றதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. நெட்வொர்க் 1 அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நெட்வொர்க்கில் அந்த L2 ஸ்விட்ச் எதில் கனெக்ட் ஆகிருக்கோ அங்கே மட்டும்தான் பேக்கெட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். L3 ஸ்விட்ச் அப்படி கிடையாது. 2 நெட்வொர்க்கில் வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு சின்ன லோக்கல் நெட்வொர்க்கில் வச்சுக்கிறதுக்காக தான் இந்த L2. L3ங்கிறது ஒரு VLAN கிரியேட் பண்ணுறதுக்கு, இல்லை ஒரு 4 நெட்வொர்க்கு மல்டிபிள் நெட்வொர்க்கை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த L3 ஸ்விட்ச் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ லேனில் யூஸ் பண்ணுற முக்கியமான கேபிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்விஸ்டட் பேர் கேபிள்ஸ். இது எப்படி இருக்கும் அப்படின்னா இதுதான் ட்விஸ்டட் பேர் கேபிள்ஸ். இதில் வந்து ஒரு 4 பேர் இருக்கும், 8 கேபிள் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு கலர்ஸ் இருக்கும். இந்த கலர்ஸை வச்சு தான் வந்து இந்த கனெக்டரை வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. இது பேர் வந்து RJ45 கனெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு வீட்டிலே ஒரு நெட்வொர்க் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த கேபிள் தான் வேணும். பேட்ச் கேபிள்ஸ் அப்படின்னும் இதை சொல்லுவாங்க. 1 மீட்டர் 2 மீட்டர்னு கூட நம்ம கடையில் வாங்கிக்கலாம். ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா 2 டைப் இருக்குது. UDP, STP, அன்ஷீல்டட் ட்விஸ்டட் பேர், ஷீல்டட் ட்விஸ்டட் பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஃபோட்டோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். UTP அப்படின்றதுல வந்து இதை வந்து ஒரு ஷீல்டு போட்டு கவர் பண்ணியிருக்க மாட்டாங்க.
பட் ஆனால் எஸ்டிபியில் அதை கவர் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா உள்ள டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறப்போ வெளியே லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இது. அது எப்படிங்க வெளியே லீக் ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எலக்ட்ரிசிட்டி அந்த மாதிரி இருக்கப்போ நம்ம டேட்டாவோட குவாலிட்டி குறையும். அதுக்காக வந்து இந்த ஷீல்டு வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ஷீல்டட் ட்விஸ்டட் பேருக்கும் அன்ஷீல்டட் ட்விஸ்டட் பேருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டு. கொஞ்சம் காஸ்ட்டு கூட இது, அவ்வளோதான். ஸோ அதில் வந்து டைப்ஸ் இருக்குது. ஸ்ட்ரெயிட் த்ரூ, கிராஸ் ஓவர். இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸ்ட்ரெயிட் த்ரூ அப்படின்னா 2 கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரெயிட் த்ரூ அப்படின்ற கேபிள் ஃபார்மெட்டை யூஸ் பண்ணணும். கிராஸ் ஓவர் அப்படின்னா நீங்கள் ஸ்விட்சையும் உங்கள் கம்ப்யூட்டரையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக கிராஸ் ஓவர் யூஸ் பண்ணணும். அதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிவைஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு கிராஸ் ஓவர், ஒரே டைப் ஆஃப் டிவைஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரெயிட் த்ரூ. ஓகே, இதை நான் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படின்றதுக்காக தான் அந்த கலர் கோடிங் சொல்கிறாங்க. நான் அந்த கலர் கோடிங் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த கலர் கோடிங்கை வச்சு நீங்கள் ஸ்ட்ரெயிட் த்ரூ, கிராஸ் ஓவர்னு பிரிச்சுக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு டிடிஇ, டிசிஇ அப்படின்னு 2 இருக்குது. ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து டிடிஇ அப்படின்னா டேட்டா டெர்மினல் எக்யூப்மெண்ட், அதாவது உங்கள் கம்ப்யூட்டர் சொல்லுவாங்க. டிசிஇ அப்படின்றது என்னென்னா உங்கள் நெட்வொர்க்கிங் டிவைசஸ், எந்த நெட்வொர்க்கிங் டிவைஸ்னாலும், மோடம், ரூட்டர், சுவிட்சு எதாக இருந்தாலும். ஸோ இது வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரெயிட் த்ரூனா இப்படி தான் கனெக்ட் பண்ணணும், கிராஸ் ஓவர்னால் இப்படி தான் கனெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்துட்டோம்னா நெட்வொர்க் டைப். 2வது நெட்வொர்க் டைப் என்னென்னா WLAN. இது ஒன்றும் இல்லை, வயர்லெஸ் லோக்கல் ஏரியா நெட்வொர்க். அவ்வளோதான். நம்ம லேனில் என்ன பண்ணோமோ கேபிள் வச்சு கனெக்ட் பண்ணுவோம் லேனை. WLANல நம்ம வந்து வயர்லெஸ்ஸாகவே எல்லாத்தையும் பண்ணிடுவோம். இதில் ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணுறாங்க, 2 டிவைஸ் யூஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா ஆக்சஸ் பாயிண்ட், PoE, பவர் ஓவர் ஈத்தர்நெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சஸ் பாயிண்ட்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ PoE சுவிட்ச் எதுக்குலாம் தேவைப்படும்னா இந்த மாதிரி இருக்கிற ஆக்சஸ் பாயிண்ட்ஸ்க்கு தான் தேவைப்படும். ஆக்சஸ் பாயிண்ட்னா ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் வச்சுருக்க ரூட்டர் இல்லையா, அதை வந்து டிவைஸஸை வந்து கம்மியான டிவைஸஸ் தான் கனெக்ட் பண்ண முடியும். பட் ஆனால் ஒரு கம்பெனின்னு போயிட்டிங்கன்னா ஆக்சஸ் பாயிண்ட் தான் வச்சுருப்பாங்க, மல்டிபிள் டிவைஸஸை கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 3 நெட்வொர்க்கு 3 ஆக்சஸ் பாயிண்ட் வச்சுருந்தாங்க அப்படின்னா 3மே வந்து அப்படியே லோட் பேலன்ஸராக மாறி மாறி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து ஆக்சஸ் பாயிண்ட். அதுக்கு பவர் கொடுக்கறதுக்கு பவர் ஓவர் ஈத்தர்நெட்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஜஸ்ட் வந்து இதில் பவர் கொடுக்க மாட்டாங்க, ஈத்தர்நெட் கேபிளில் கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஒரு சுவிட்சிலேருந்து இதுக்கு வந்து பவரும் போகும், டேட்டாவும் போகும். ஸோ அதுதான் வந்து PoE. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா பார்த்துட்டிங்கன்னா, ஸோ இதுதான் வந்து இதுக்கான எக்ஸாம்பிள். இங்கே ஒரு ஆக்சஸ் பாயிண்ட் இருக்குது, 2 மொபைல்ஸு, ஒரு டேப்லெட் இருக்குது. இதை வந்து வயர்லெஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து WLAN. இந்த பாக்ஸுங்கிறது ஒரு சிங்கிள் இதுக்குள்ளே கொண்டு வராங்க, சிங்கிள் ஆர்கனைசேஷனுக்குள்ளே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இது WAN, வைட் ஏரியா நெட்வொர்க். ஸோ வைட் ஏரியா நெட்வொர்க்குக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு பார்த்திங்கன்னா இன்டர்நெட். அதாவது ஒரு எப்படி சொல்ல, ஒரு டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்க இடத்த வந்து கவர் பண்ணுறதுக்காக தான் WAN யூஸ் பண்ணுறாங்க. WANல முக்கியமான டிவைஸ் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா ரூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. கேபிள்ஸ் பார்த்திங்கன்னா ஃபைபர் ஆப்டிக் தான். ஸோ உங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸ், இப்போ வந்து ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்க என்னோடய கம்பெனியை நான் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அங்கே போய்ட்டு நம்ம RJ45 கேபிள் வந்து லே பண்ணிருக்க முடியாது. அது வந்து ஃபைபர் ஆப்டிக்ஸ் தான் வந்து லே பண்ணணும். அதுக்கு தான் இன்டர்நெட். அவங்க வந்து நீங்கள் ரோட் சைட்லாம் பார்த்துருவீங்க, ஃபைபர் ஆப்டிக்ஸ் தான் அவங்க லே பண்ணிருப்பாங்க. ஸோ அதை வச்சு தான் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இப்போது WANன்றதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, ஒரு மல்டிபிள் லோக்கல் ஏரியா நெட்வொர்க்ஸ் இருக்குது. அதை வந்து ஒரு ரூட்டர் வச்சு கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து உங்களுக்கு அந்த ஒரே நிமிஷம். ஸோ மல்டிபிள் லேனை ஒரு ரூட்டர் வச்சு கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து உங்களுக்கான WAN-ஆக இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு கனெக்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட் நம்ம ரூட்டரை வச்சு டேரெக்டாக கனெக்ட் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு L3 சுவிட்ச் வேணும். L3 சுவிட்சை வச்சு 3 நெட்வொர்க்கையும் இங்கே வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ கேபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஓகே நான் இதை சொல்லலை உங்கள்கிட்ட. சிஸ்கோ பேக்கெட் ட்ரேசர் அப்படின்றது வந்து சிஸ்கோவோட ஒரு விர்ச்சுவலைசேஷனாக நம்ம நெட்வொர்க்கிங் கற்றுக்கிறதுக்கான ஒரு அப்ளிகேஷன். இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்துட்டிங்கன்னா நிறையா சுவிட்சஸ் இருக்கும், டிவைசஸ் இருக்கும், ரூட்டர்ஸ் இருக்கும். இதோட அட்வான்ஸ்டு வெர்ஷன் வந்துருச்சு, நீங்கள் அட்வான்ஸ்டு வெர்ஷனும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். வயர்லெஸ்க்கான இதெல்லாம் இருக்கும், சர்வர் இருக்கும். ஸோ இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கேபிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும், கிராஸ் ஓவர். அங்கே பார்த்த எல்லா கேபிள்ஸும் இங்கேயே வரும். ஸ்ட்ரெயிட் த்ரூ கேபிள், கிராஸ் ஓவர் கேபிள், ஃபைபர் ஆப்டிக்ஸ், ஸோ இதெல்லாம் வரும்.
நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு 𝐿3 சுவிட்சோட எல்லா லோக்கல் லேனையும் நான் கனெக்ட் பண்ணுறேன். இந்த 𝐿3 சுவிட்சுங்கிறது ஒரு ஆர்கனைசேஷனில் 𝐿3 சுவிட்ச் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ரூட்டரை வந்து டைரெக்டாக கனெக்ட் பண்ண முடியும். ஏன்னா இப்போ பார்த்துட்டிங்கன்னா லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கில் வந்து உங்களுக்கு 𝐿2 சுவிட்ச் இருக்கும். 𝐿2 சுவிட்சுக்கு வந்து ரூட்டிங் பண்ண தெரியாது. இப்போ நீங்கள் இந்த நெட்வொர்க்லேருந்து இந்த ஒரு ரூட்டருக்கு அனுப்பிட்டீங்க அப்படின்னா ரூட்ரு வந்து எதுக்கு அனுப்பணும் அப்படின்றது ரூட்டருக்கு தெரியும். ஆனால் எங்கே ரிசீவ் பண்ணணும்னு லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கில் இருக்க 𝐿2க்கு தெரியாது. ஸோ அதனால தான் வந்து நம்ம ஒரு 𝐿3 சுவிட்சை கனெக்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஜஸ்ட்டு நீங்கள் இதை காப்பி பேஸ்ட்டும் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நமக்கு இப்போ 2 நெட்வொர்க் க்ரியேட் பண்ணிட்டேன். 2 நெட்வொர்க்கில் இங்கேயும் ஒரு 𝐿3 சுவிட்ச் வேணும். அப்போனா தான் 2 நெட்வொர்க்கையும் கனெக்ட் பண்ண முடியும். ஓகே. ஸோ உங்களுக்கு அப்பாகிறதெல்லாம் அப்படியே தெரியும். ஃபஸ்ட் வந்து ரெட்டில் இருக்கும், அப்புறம் ஆரஞ்சில் மாறும், அப்புறமேட்டு க்ரீனில் மாறும். இது எல்லாத்துக்குமே நீங்கள் ஐபிலாம் கான்ஃபிகர் பண்ணணும். நம்ம போக போக இதை பற்றிலாம் நம்ம படிப்போம். ஏன்னா இதை வச்சு தான் நம்ம ரூட்டிங் ப்ரோட்டோகால்ஸு VLAN எல்லாமே இதுலேருந்து தான் பண்ண போகிறோம். ஓகே. இப்போ நான் ஒரு நார்மல் ரூட்டர் எடுத்து வச்சுக்கிறேன். ரூட்டர்னு பார்த்துட்டிங்கன்னா பொதுவாகவே 2 போர்ட்டு தான் இருக்கும். நீங்கள் வேணுன்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இந்த ரூட்டரில் ஆட் பண்ண முடியாது. வேறு ரூட்டர் நீங்கள் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ அதை கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ ரூட்ரு வந்து ரெட்டில் தான் இருக்கும், அப்போ ஆகாது. ஏன்னா ரூட்ரு வந்து நம்ம மேனுவலாக கான்ஃபிகர் பண்ணணும். நம்ம ரூட்டர் கான்ஃபிகரேஷன்லாம் போக போக பார்ப்போம். ஓகே. இப்போது இதுதான் வந்து ஒரு வேனுக்கான ஒரு எக்ஸாம்பிள். எப்படின்னு பார்த்துட்டோன்னா இது ஒரு லேன், இப்போ இங்கே 3 லேன் இருக்குது. இந்த 3 லேனையும் ஒரு சுவிட்ச் வச்சு கனெக்ட் பண்ணிட்டேன். அப்போது இந்த 3 லேனுக்குள்ளேயும் என்னால் கம்யூனிகேட் பண்ண முடியும் VLAN வச்சு. பட் ஆனால் நான் இங்கே இருக்க 3 லேனை கனெக்ட் பண்ண முடியாது. அதுக்கு என்ன வேணும்னா ரூட்டர் வேணும். இந்த லேன் வந்து சென்னையில் இருக்குது, இது வந்து திருச்சியில் இருக்குது அப்படின்னா, ஸோ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு ரூட்டர் வேணும். அதுதான் நம்ம ISPயில் வாங்கியிருப்போம். நம்ம மேனுவலாக ரூட்டர் வச்சு நம்ம கேபிள் லே பண்ணி பண்ணுறது வந்து காஸ்ட் அதிகம். அதுக்கு தான் வந்து ISP வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதை வச்சு அவங்கள மூலமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு மல்டிபிள் லேன்ஸை வந்து ஒரு ரூட்டரை வச்சு கனெக்ட் பண்ணுறது தான் வேன். ஸோ அப்புறம் ஃபைபர் ஆப்டிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து கரெக்டாக வந்து வீட்டுக்குள்ளே வந்து ஃபைபர் வந்துடுது. அந்தளவுக்கு ISP வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபைபர் ஆப்டிக்ஸ் தான் இப்போதைக்கு போக போக லேண்ட்லேயும் கொண்டு வந்துடுவாங்க போல். ஸோ அதில் வந்து கிளாடிங், பஃபர் அண்ட் ஜாக்கெட் அப்படின்னு 3 விஷயம் இருக்குது. கோரில் தான் வந்து லைட்டு, உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைபர் வந்து லைட் மூலமாக தான் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இது வந்து டேட்டா வந்து 40 கிலோமீட்டரில் வந்து தூரத்துக்கு ட்ரான்ஸ்மிட் பண்ணோம், 100 GB/s. ஓகே. இதோட டிஃப்ரெண்ட் என்னென்னு பார்த்துட்டோம்னா கிளாடிங் கோரில் வந்து உள்ளே உங்களுக்கு பார்த்தா தெரியும், அந்த சிக்னல்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதில் வந்து கிளாட் வந்து என்ன பண்ணுன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி டேட்டா லீக் ஆகாமல் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதுதான் அந்த வேலையை தான் இங்கே பார்க்கும். டேட்டாவோட குவாலிட்டி குறையாமல் பார்க்குறது தான் கிளாடிங். ஸோ நம்ம இதில் வந்து ஃபைபரில் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த ஜாக்கு கனெக்டர் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வீட்டில் பார்த்துட்டிங்கன்னா ப்ராட்பேண்ட் வாங்கினீங்கன்னா அதை கழட்டி கூட பார்த்துக்கலாம் நீங்கள். பட் ஆனால் நீங்கள் இந்த வயரை வந்து வளைச்சி தான் வைக்கணும். மடக்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உடஞ்சிரும். உள்ளே இருக்க கிளாஸு, அது ஒரு கிளாஸ் தான், சின்னதாக தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 2 டைப் இருக்குது, SMF, MMF. சிங்கிள் மோட் ஃபைபர், மல்டி மோட் ஃபைபர் அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்கிள் மோட் அப்படின்னா இன்கமிங் அவுட்கோயிங் ரெண்டுமே ஒரு சிங்கிள் சேனலில் ஒர்க் ஆகும். இதில் வந்து என்ன யூஸ் அப்படின்னா, நீங்கள் நிறைய தூரத்துக்கு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் ஹை ஸ்பீடில். பட் மல்டி மோடில் இதுவுமே 2 சேனல் வழியாக வரும். இன்கமிங் ஒரு சேனலில் வரும், அவுட்கோயிங் ஒரு சேனலில் போகும். ஸோ ஆனால் வந்து டேட்டா வந்து கொஞ்சம் தூரத்துக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இது வந்து எல்இடியை வந்து லைட் சோர்ஸாக வச்சுருக்கு, அது வந்து லேசரை வந்து லைட் சோர்ஸாக வச்சுருக்கு. ஓகே, நன்றி. உங்களுக்கு வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்து நம்ம வீடியோவில் வந்து நெட்வொர்க்கிங் பற்றி பார்ப்போம். நன்றி.